நீங்கள் இணைந்திருப்பது முகப்பத்தின் செய்திகளுடன். பேர்வளை பிரதேசத்தில் உள்ள 6 முஸ்லிம் சிங்கள பாடசாலைகளில் கல்வி பயிலும் குறைந்த வருமானம் பெறும் மாணவர்களுக்கு தமது கல்வியை இடையூறின்றி தொடர புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு 16ஆம் திகதி திங்கட்கிழமை 16/12/24 மாலை பேர்வளை மருதானை அல் ஃபாசியத்துல் நஸ்ரியா முஸ்லிம் மகளிர் மகா வித்தியாலய மண்டபத்தில் நடைபெற்றது. பேர்வளை அஃப்ரார் கல்வி நிலையம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்திருந்தது. அஃப்ரார் கல்வி நிலைய ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான அல்ஹாஜ் இம்தியாஸ் பாக்கிர் மாக்காரின் வழிகாட்டலின் கீழ் நடைபெற்ற இந்நிகழ்வுக்கு தலைவர் அல்ஹாஜ் முகமது நிசாம் ஜேபி தலைமை வகித்தார். பாகிஸ்தான் நாட்டின் இலங்கை உயர் ஸ்தானிகர் மேஜர் ஜெனரல் ஓய்வு நிலை ஃபஹீமுல் அசீஸ் பிரதம அதிதியாகவும், கட்டார் செரட்டி இலங்கை பணிப்பாளர் முகமது அபு கலிஃபா கௌரவ அதிதியாகவும் கலந்து கொண்டனர். மேற்படி கல்வி நிலைய செயலாளர் கலாநிதி மௌலவி எம் அஸ்வர் அசாஹிம் அல் அஸ்ஹரி வரவேற்புரை நிகழ்த்தினார். இந்த நிகழ்வில் பேர்வளை மருதானை அல் ஃபாசியத்துல் நஸ்ரியா முஸ்லிம் மகளிர் மகா வித்தியாலயம், ஃபாசியத்துல் நஸ்ரியா ஆண்கள் பாடசாலை, மாளிகாஹென சாம் ரிஃபாய் ஹாஜியார் மகா வித்தியாலயம், மஹகுட ILM சம்சுதீன் மகா வித்தியாலயம், மஸ்ஸல பௌத்த கனிஷ்ட வித்தியாலயம் ஆகிய 6 பாடசாலைகளில் கல்வி பயிலும் 50 வறிய மாணவர்களுக்கு இதன்போது புலமை பரிசில் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர் அஃப்ரார் கல்வி நிலையத்தின் பணிவுகளை பாராட்டி நினைவு சின்னம் ஒன்றையும் வழங்கினார். அல் ஃபாசியத்துல் நஸ்ரியா பாடசாலை பழைய மாணவியும் தற்போது அரசாங்க நிர்வாக சேவையில் உயர் பதவி வகித்து மருதானி மண்ணுக்கு புகழ் சேர்த்துள்ள ஃபாத்திமா சப்ரா ராஜிக்கும் அஃப்ரார் கல்வி நிலையத்தின் மூலம் நிறைவு சின்னம் ஒன்றும் வழங்கப்பட்டமே இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நெருக்கமான உறவுகளை பாகிஸ்தான் உயர் ஸ்தானிகர் தமது உரையில் ஞாபகமூட்டினார். பாகிஸ்தான் மிக நீண்ட காலமாக இலங்கை மாணவர்களுக்கு மருத்துவத்துறை உட்பட மேலும் சில துறைகளில் உயர்கல்வியை தொடர புலமை பரிசில் வழங்கி வருவதாகவும், இதனால் இலங்கை மாணவர்கள் நன்மை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிபர் மஸ்னபியா ஃபுர்கான் உரையாற்றும் போது, இலங்கையில் முதலாவது முஸ்லிம் மகளிர் கல்லூரியான இந்த பாடசாலை தனது 100ஆண்டு விழாவை கொண்டாடுவதாகவும், பாடசாலையில் பல்வேறு குறைபாடுகள் நிகழ்ந்து வருவதாகவும், அந்த குறைகளையும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த பாடசாலை முன்னேற்றத்தில் முன்னாள் அமைச்சர் இம்தியாஸ் பாக்கிர் மாக்கார் காட்டி வரும் ஆர்வம் குறித்தும் நன்றி தெரிவித்தார். நிகழ்வில் விசேட அதிதிகளாக தொழிலதிபர் அல்ஹாஜ் MR மொஹிதீன் காதர், ட்ரஸ்டி முஸ்லிம் ஹேண்ட் MR அசாமர் முகமது மெஹ்லார், கண்ட்ரி டைரக்டர் முஸ்லிம் ஹேண்ட் டு ஸ்ரீலங்கா MR ஆசிஃப் மஹ்மூத், ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம் முஸ்லிம் ஹேண்ட் நாதியா ரசா, ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராம் லேட் UK ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பேர்வளை நகரசபை முன்னாள் உப தலைவர் அல்ஹாஜ் ஹசன் ஃபாசி, இம்தியாஸ் பாக்கிர் மாக்காரின் புதல்வர் ஃபாதில் பாக்கிர் மாக்கார், கல்வி நிலைய பொருளாளர் ஹலீம் அசீஸ், பாடசாலைகளதும் அதிபர்கள், பாடசாலை அபிவிருத்தி சங்க உறுப்பினர்கள், உலமாக்கல், கல்விமான்கள், பாடசாலை சங்க உறுப்பினர்கள், அப்ரார் கல்வி நிலைய முக்கியஸ்தர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மேற்படி கல்வி நிலையம் பரோபகாரிகள் பிரதேச தனவந்தர்களின் நிதி உதவியுடன் கடந்த 10 வருடங்களாக பிரதேசத்தில் உள்ள குறைந்த வருமானம் பெறும் மூவின மாணவர்களுக்கும் இன மத மொழி வேறுபாடின்றி தமது கல்வியை இடையூறின்றி தொடர புலமை பரிசில் வழங்கி வருகின்றமை இங்கு குறிப்பிடத்தக்கது. அஃப்ரார் கல்வி நிலையத்தின் மூலம் புலமை பரிசில் பெற்று கல்வியை பூர்த்தி செய்து தொழில்களை பெறுபவர்கள் கூட இன்று புலமை பரிசில் திட்டத்திற்கு உதவி செய்து வருகின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க அம்சமாகும். இந்த கல்வி நிலையம் கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக இந்த பணியை செவ்வனே மேற்கொண்டு வருவதனாலும், இதன் மூலம் புலமை பரிசில் பெற்ற மாணவர்கள் தேசிய பரீட்சைகளில் சிறந்த பெறுபேறுகளை பெற்றுக் கொடுத்து வருகின்றமையினாலும் தனவந்தர்கள், பரோபகாரிகள் உதவிக்கரம் நீட்டியும் வருகின்றனர். இந்த தகவலை எங்களுக்கு வழங்கியவர் பேர்வளை நிருபர் BM முக்தார்.
around 478 students are currently studying in Pakistan. This year, 381 scholarships have been awarded to Sri Lankan students, and we will continue with this scholarship program. Graduated Sri Lankan students from Pakistan universities are currently not only serving in Sri Lanka, but they are also found in the different parts of the world like USA, UK and Australia. And let me take this opportunity to tell you that this time when we distributed these scholarships, maximum were from the girls, and they were going to medical colleges. Pakistan have one of the best medical colleges, especially for the girls. We have dedicated separate medical colleges also for the girls, and we also have a girls' university. So I talked about, I think 70 to 80% scholarships were earned by the girls, and most of them were Fatimas. I was thinking that maybe any Fatima is left in Sri Lanka also. But anyway, what I am saying is that I don't think that any scholarship was availed from this place, this part. So I am here. What we do is that our Higher Education Commission comes. They, first of all, they come and they visit the different cities. They promote their universities. The reps from the universities also come here, and then they announce a date. We take proper test. A test is conducted by our higher education, and then a merit is paid, and according to the merit we give the scholarship. And ladies and gentlemen, it is 5-year scholarships, studying in Pakistan in one of the best universities, hostels, one of the best hostels, and especially for the girls it is very safe and very well looked after. Your present deputy speaker is also a doctor from National Medical College, Multan. So I encourage you all to participate in the scholarship program being offered by the government of Pakistan to get admission in renowned universities of Pakistan. As you know, apart from co-education in Pakistan, we have around 30 colleges and universities for women only. Has come together to on earth, united in a mission to spread, uplift society, assist them for their acting my cause. May He accept us all in this noble endeavor. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم.